ஜம்மு காஷ்மீரில் ராணுவம் சுட்டதில் 2 வாலிபர்கள் இறந்ததாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் வடக்கு பகுதியில் உள்ள பாண்டிபோர் மாவட்டம் சும்பல் பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அப்பகுதிக்கு ஞாயிறு அதிகாலையில் விரைந்த ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமானவர்கள் மீது ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு இளைஞர் இறந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த பொதுமக்கள் கொந்தளித்து போயினர். சும்பல் பகுதிக்கு விரைந்து சென்று ராணுவ ஆம்புலன்ஸை சரமாரியாக தாக்கினர். தற்காப்பு நடவடிக்கையாக ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இர்ஷத் அகமத்தர் என்ற மற்றொரு இளைஞர் பலியானார். இதனால் மேலும் கொந்தளித்த 1000க்கும் அதிகமான பொதுமக்கள் ராணுவத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சும்பல் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. அங்கு கலவரம் வெடிக்காமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணுவம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஆம்புலன்ஸுக்கு தீ வைக்க முயன்ற கும்பலை சுட்டதில் ஒருவர் இறந்து போனார் என்றும் மற்றொரு இளைஞரது சாவுக்கும் ராணுவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டதை அறிந்ததும் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி எனும் பிரிவினைவாத இயக்கத்தின் தலைவர் முகமது யாசின் மாலிக் உள்ளிட்ட 5 பிரிவினைவாத இயக்க தலைவர்கள் சும்பல் பகுதியை நோக்கி விரைந்தனர். அவர்களால் கலவரம் வெடிக்கக்கூடும் என அஞ்சிய போலீசார் யாசின் மாலிக் உள்ளிட்ட 5 முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளனர்.